ஹாய் வெல்கம் ட்ரோஜன்ஸ் தமிழ். ஓகே, வெல்கம் டு ட்ரோஜன்ஸ் தமிழ். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்களா கூட தெரில, சானு ஃப்ரம் ஹைதராபாத் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து மேக்ரோ அஃபிஷியல் டீசர் வந்து ரியாக்ஷன் கொடுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹிந்தியும் தெரியாது, மலையாளமும் தெரியாது. அது மலையாள மூவி. உண்டி முகந்தன்றா அட பாவியில் இந்த அந்த படத்து சூரிய படத்தில் வருவார்லடா ஒருத்தர், கருடன் படம் இருக்குல்ல, சூரி அவர் தான் உண்ணி முகந்தன். டீசர் வந்து ஒரு மாதம் ஆச்சு. ஆனால் நம்ம ரியாக்ஷனே கொடுக்க மாட்டோமே, நம்ம பேச மாதிரி செய்வோம். கேஜிஎஃப் ஆமாடா, காண்டா பேஸ் கட்டே தெரியுது. ஏஜென்ட்டா வேற லெவலில் இருக்கா, எரிஞ்சாலே கோஸ்ட் ரைட்டடா. ஹீரோவா இல்லைனாடா, ஹீரோ இன்னும் காதலர்கள். ஓகே, என்ன சொன்னீங்க? மேக்ரோ தப்புனே, ஜானி குமார் இருக்குடா. மார்க் ஒன்று. ஓ சாரிம்மா, மேக்ரோ. சரி, ஏன் பரவாயில்ல. நவ் யூ காட் மை அட்டென்ஷன். காதை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்காப்புல, அவளும் கொடூரமான இல்லைனா படம் மாதிரி இருக்குமோ. ஆனால் நான் சப்டைட்டில் ஒன்றும் பார்க்கல, என்னமோ பேசுகிறாங்க, என்ன பேசுனாங்க. சானு ஹைதராபாத் மன்னிச்சிருங்க, எங்களுக்கு மலையாள சினிமா பழக்கம் இன்னைக்கு இருக்கு. நீ மலையாள படம் லாஸ்ட்டாக என்ன படம் பார்த்த? நம்ம போய் இது பார்த்தோம்டா, குளிக்குள்ள விழுந்துருவாங்களா, அது என்ன படம்டா? மஞ்சுமல் பாய்ஸ். அதுக்கப்புறம் ஒரு முக்க படம் பார்த்தேன், பிரேமலு மொக்க படமா? அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நானும் பார்க்கல. பேசாத படிக்க தற்கொலை பேல அப்படி ஏதோ பத்தி பேசி இங்கேயே போய்க்கிறேன். மேக்ரோவை பத்தி பேசுறான். மார்க்கோ, ஐயோ மேக்ரோனே வருதுடா. வந்து நல்லா இருக்கு, பட் அனிமல் படம் மாதிரி இல்லாம இருந்தா உண்மையா நல்லா இருக்கும். அனிமல் மாதிரில எனக்கு இந்த கேஜிஎஃப் வைப் தான் வருது. ஒருவேளை அந்த கோட் சூட்டு ஏன் அந்த நல்லா இருந்துச்சு, ஷார்ட் கன் எடுத்துட்டு எனக்கு அந்த மாதிரி சீன்ல எப்பயுமே பிடிக்கும்டா. ஒரு நிறைய பேர் சுத்தி இருக்கிறாங்க படத்துல, சூர்யாவை ஷார்ட் கன் வச்சு சுட்டுருவாங்க, அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் ஓடுவாப்ல. ஷார்ட் கன் வச்சு சுட்டு 2 கிலோமீட்டர் ஓடுறாரா? 1 மந்த் ஆச்சுன்னா டீசர் வந்து 1 மந்த்ஸ்னா ட்ரெய்லர் இன்னும் வரலையா? படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வரும் தெரியல. பெரிய மூவி மேலே ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா அப்போ அங்கே ஒருவேளை அந்த ஊரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ என்னவோ. நல்லா பல்காக இருக்காப்புல. ஏஜென்ட் படமாக இருந்தால் செட் ஆகும்ல, நல்லா இருக்கும். எனக்கு அந்த சீன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா காதை கடிச்சிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எனக்கு அதுதான் எனக்கு அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதே. ஒருவேளை அதான் ரியாலிட்டியாக இருக்கும், என்னதான் கையை வச்சு தட்ட வேணும். என்னடா காதை கடிச்சு, ஒருவேளை இவர் பேசும்போது அவர் கேட்டிருக்க மாட்டார், ஃபோன் பேசிட்டே இருப்பாரு. சார் வம்சம் போல இருக்கு. வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லை, முடிச்சுக்கலாம். டீசருங்கிறனால இவ்வளோ தான் வருது. ட்ரெய்லர் வேணா பார்க்குறோம், யாராவது கமெண்ட் பண்ணா மறுபடியும் இந்த வரைக்கும் உங்களை பார்க்க சொன்னதுக்கு நானே பார்த்துருக்கேன். இத்துடன் டீசர் முடியுது. நம்ம அடுத்த ட்ரெய்லர் வந்தா நம்ம ட்ரெய்லர் வரும். நெக்ஸ்ட் ட்ரெய்லர் வரும். ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்போ அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு மலையாளம் மூவிஸ்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்புறம் பக்கமாக பேசுகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ட்ரோஜன்ஸ் தமிழ். மறுபடியும் அந்த டாபிக் முக்க படம் தான் அது. ஹீரோயின் ஒரு பைத்தியம், அவன் ஒரு பைத்தியம், 2 பைத்தியமும் லவ் பண்றேன்னு தெரியாமலே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ கடவுளே, சேலை கட்டிட்டு கொண்டையில பூ வச்சுட்டு வந்தா அந்த பொண்ணு வந்து 2K மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், இவன் வந்து லூஸ் மாதிரி 790s மாதிரி பிஹேவ் பண்ணுவான். சரியா, அது வந்து இவன் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான், அந்த பொண்ணு வந்து லவ் எல்லாம் பண்ணாது. இவனா லவ் பண்ணுதுன்னு நினச்சிட்டு லவ் பண்ணிட்டு கடைசியில் ஏமாந்தா நீ என்னை அக்கான்னு கூப்பிடணும்னா அப்புறம் எதுக்கு சொல்லுது அந்த அக்கா என்ன பண்ணு
இதெல்லாம் இது பண்ணிட்டு கடைசியில் வந்து இவன் லவ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து திரும்பி இவன் லவ் பண்ணிடுவான். இது ஒரு கதை. அவன் ப்ரொப்போஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவேன் சொல்லு. நான் அப்படி பார்க்கல, அப்படி பார்க்கலன்னு சொல்லுது இல்லை, அதோட முடிச்சு போச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ரியலைஸ் பண்ணுறேன் ஒரு பைத்தியக்காரன். அவனுக்கு வந்து ட்ரெயினில் போகும்போது காய்ச்சல் வந்து அதாவது முதல்ல நம்ம இப்போ 90s கிட்ஸ் படம் அப்படி இருக்கும். அவங்க மேலே ப்ரெஸ் வந்துடும், ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்டிங்கே லவ்ன்ற மாதிரி வரும். ஆனால் இப்போ உள்ள படத்தில் எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொண்டு போய் அதை லவ்வா ஃப்ரெண்டாக தெரியாமல் லவ் ஆகும் தெரியுமா, லவ் ஆகும்ல, அது எப்படி சொல்ல தெரியாமல் அந்த மாதிரி இதாகுது. ஆமாடா, இவன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றுமே நடக்கலை. அதை தான் சொல்கிறேன் நான். அது வந்து ஒரு சிம்பிள் கதை. சிம்பிள் கதை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. பாருங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓப்பனாக சொன்னேன். நீங்கள் என்ன பார்க்கல, படம் பார்த்து சொல்லுங்க, நல்லா இல்லை. சரி கேட்காதீங்க. ஆமாடா கேட்காதீங்களா, நான் சொல்கிறேன் கேட்காதா.